ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மழைக்கு அதுவுமா ஒரு அருமையான செம டேஸ்ட்டாக கிறிஸ்பியான நம்ம ஒரு பக்கோடா பார்க்கலாமா? என்னடா பக்கோடாவா அப்படின்றீங்களா? ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ், பக்கோடா தான். நம்ம நிறைய விதத்தில் காலிஃப்ளவர் பக்கோடா, ஆனியன் பக்கோடா பார்த்துருப்போம். இப்போ கிறிஸ்பியான நம்ம கறி லீவ்ஸ் போட்டது அண்ட் பிரிஞ்சில் ஆட் பண்ண நம்ம பக்கோடா பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம் வீடியோக்குள்ளே. ஒரு 1/4 கிலோ நீங்கள் பிரிஞ்சால் எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கோங்க. இந்த பொடியனா இருக்குன்னா வெங்காயம் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பூண்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கறி லீவ்ஸ் அண்ட் 4 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொரியண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தேவையான சில்லி தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் டீஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான சால்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சால்ட் ஆட் பண்ணதுக்கு 1 to டீஸ்பூன் நீங்கள் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கோங்க. 1 to டீஸ்பூன் மைதா ஆட் பண்ணிக்கோங்க. மைதா ஆட் பண்ணதுக்கப்புறமா 1 to டீஸ்பூன் நீங்கள் கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுமே எல்லாமே கொஞ்சம் லைட்டாக தண்ணியை விட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸ் பண்ணதுமே வானலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆயில் விட்டு எண்ணெய் சூடானதுமே நீங்கள் எல்லாமே பொரிச்சிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, செம சூப்பரான ஒரு பக்கோடா ரெடி ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா நீங்கள் சர்வ் பண்ணிவிடுங்க. நம்ம சூப்பரான ஒரு பிரிஞ்சால் பக்கோடா ரெடி ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல் வீடியோக்கு கீழே இருக்க லிங்கை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.